ஸ்டீவ் ஜாப்ஸ் அப்ரிசியேஷன் டே. அவரை வச்சு தான் ஒப்பேத்திட்டு இருக்கானுங்க ரெண்டு கம்பெனி. டிம் குக் டிப்ரிசியேஷன் டே. டிம் குக் வந்து லாஜிஸ்டிக்ஸ் பார்த்துட்டு இருந்து கொரியர் வேலை பார்த்த ஒருத்தரை கூட்டு வந்து இந்த வேலையெல்லாம் பொட்டி எடுக்கிற ஆளை கூட்டு வந்து ரன் பண்ற கம்பெனின்னு சொல்லிட்டாங்க. ரன் பண்றதுக்கு ஏதாவது பண்ணுவாரு. ஆனா யூஐ யூஎக்ஸ் அப்புறம் என்ன தேவை, ஜோடி வேற கிளம்பி சாம் ஆல்ட்மேனோட சேர்ந்துட்டேன். அது ஏன் அங்க போனாரு? அவரையும் கொரியர் போட சொன்னா அவர் என்ன பண்ணுவாரு? ஐயோ நான் அதுக்கான ஆள் இல்லையா? அந்த மனுஷன் விட்டுட்டு போனாரு ஒரு கேப்பு. அந்த கேப்பை இவங்களால இன்னைய வரைக்கும் ஃபில் பண்ண முடியலன்னு எங்களுக்கு நல்லா தெரியுது. ஒரு விஷயத்த மட்டும் இவங்க ஃபாலோ பண்றாங்க. எப்ப அந்த கரேஜ்ல வந்து கம்பெனி ஆரம்பிச்சாங்களோ அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் குவாலிட்டி ஸ்பீக்ஸ்ங்கறத மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏஸ்தெட்டிக்ஸ் முக்கியங்கிறத மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. டிசைன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கிறதையும் அவங்க யோசிச்சு அதையும் பண்ணிட்டு இருக்காங்க. மினிமலான ஒரு லுக்ல இருக்கல பெஸ்ட் டிசைன் கொடுக்க முடியுமான்னு கேட்டா இன்னைய வரைக்கும் ஆப்பிளோட ப்ராடக்ட்ஸ் அப்படிதான் இருக்கு. அதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா உள்ள ஓடிக்கிட்டு இருக்க விஷயங்கள் வந்து அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் ஏதாவது எவால்வ் ஆச்சா அப்படின்னு பார்த்தா பேசுவோம். ஓகே, சோ இன்னைக்கு சாரி வாயில அப்படியே தவறு இந்த பிக்சலை பார்த்த உடனே மெட்டீரியல் கிளாஸ் எக்ஸ்பிரசிவ்னு சொல்ல வந்துட்டேன். நல்லா இருக்குது. கூகுள் இல்லை கூகுள் பாரு கேட்டு தெரிஞ்சுக்க, மெட்டீரியல் கிளாஸ் எக்ஸ்பிரசிவ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துரு எனக்கு. அவ்வளோதான், மாற்றி விட்டேன்னா எல்லாம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிடும். அந்த கண்ட்ரோல் சென்டரை பார்த்தாலே எரியுது எனக்கு. பொறு, நான் இதுல ஒரு தடவை பார்த்துட்டு அதுல ஒரு தடவை பார்க்கணும். ஏன்னா அதுல டைனமிக் ஐலாண்ட் இருக்கு, அதுல என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இதான் எனக்கு என்னன்னா இதை டக்குன்னு பார்த்தேன்டா. ஓகே, எனக்கு வந்து ஆல்ரெடி 12 Pro. ஆமா 12 Proல பார்க்குறோம். இதுல இப்போ iOS 26 இருக்கு. இந்த 26 எனக்கு பிடிக்கல. 26 நேமிங் எனக்கு பிடிக்கல. ஏன் இந்த 26 நேமிங் பிடிக்கலன்னா, இப்போ நான் அதான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ புதுசா அடுத்த வருஷம் ஒரு பையன் வருவான். அவன் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து உள்ள ட்விட்டருக்குள்ள வரான், யூடியூப்ல வரான்னு வைப்போம். இப்பதான் அவனுக்கு ஆக்சஸ் கிடைச்சிருக்கு. அவங்க கையில ஒரு ஸ்மார்ட் போன் கொடுத்துருக்காங்க வீட்டுல. உள்ள வந்ததான் என்ன பண்ணுவான்னா நேரம் வருவான். வந்துட்டு இங்க அப்படியே வந்து பார்க்கும்போது என்னது அபவுட் ஜென்ரல் போனா அபவுட் போனா என்ன போட்டிருக்கு? 25 வருஷம் வந்துருக்குதுப்பா iOS. 26வது வருஷம் இது. 26வது வருஷம். அப்ப 25 வருஷம் அப்ப எப்ப ஆரம்பிச்சிருப்பாங்க? 2000ல ஆரம்பிச்சாங்க. ஆமா ஆமா, அப்படிதான் வந்து தோணும். இந்த மாதிரி என்ன ஆயிடுதுன்னா மிஸ்டேக் வர வாய்ப்பு இருக்கு. இப்ப அதுலயே கொடுமை என்ன தெரியுமா? இதுவாது பரவாயில்ல 2007ல இருந்து இருக்கு. WatchOS 26 நான் செத்துட்டேன். WatchOS 26 ஆமா. என்ன இப்பதான் 25 வருஷத்துக்கு முன்னாடி வாட்ச் இல்லையா? அப்படி பார்த்தா நீங்க ஏன் WatchOS 56 வைக்க வேண்டியதானே? அது மத்த வாட்சுக்கும் சேர்த்து நாங்க வந்து OS-னு வச்சிருக்கோம். சரி, இது வந்து எதுக்கு சொன்னேன்னா மொத்தம் இதுதாங்க கான்டெக்ஸ்ட். அப்ப நேம் வந்து ஏன் பண்ணானுங்கன்னு தெரியல. அது ஜோக்கா இருக்கு. இது சாம்சங் பண்ணும்போது அதுல ஒரு லாஜிக் இருக்கு. 26ஆ macOS நம்பர் iPadOS 26. சோ ஆக மொத்தம் என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி தவறுதலா தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளை இவங்களே கிரியேட் பண்ணி கொடுத்த மாதிரி இருக்கு. அடுத்து என்னன்னா நான் UI வந்து ஃபுல்லா செக் பண்ணும்போது சரி இவங்க வந்து இந்த இது சொல்லியிருந்தாங்கல்ல எடிட் ஆப்ஷன்ல, சரி கஸ்டமைஸ் உள்ள போனேன். நார்மலா அந்த ஐகான் பெருசா வச்சா கொஞ்சம் என்ன கிளாஸ் ஒரு 10 ஆப்பிள் ஃபேன் பாய்ஸ் கத்திக்கிட்டு இருக்காங்க பின்னாடி. இல்ல இது கொஞ்சம் நல்லா தான்டா இருக்கு. கரெக்டா? இது நான் ஐ திங்க் இங்க காமிக்கணும்னு நினைக்கிறேன். நானும் ஸ்கிரீன் ரெக்கார்ட் போடுறேன். இப்போ நம்ம வந்து 12 Proலயும் இதுலயும் வந்து என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பாக்குறோம். இன்னும் வித்தியாசம் இல்ல, இப்போதைக்கு டார்க்ல இருக்கு உன்னோடது இல்லையா? ஆனா அதுல வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கு எனக்கு நம்ம பார்க்க. அந்த கலர்ஸ்னால இருக்கலாம், இன்னொரு குட்டி டிஸ்ப்ளே அது கூட ரீசனா இருக்கலாம். அப்படி பார்க்கும்போது என் தலைவன் உள்ள வருவான். இவனுக்கு ரெக்கார்டிங் போடல. இவனை நான் வந்து எப்படி ஏற்படுத்தி வச்சிருக்கேன். ஆமா, எஸ்ஸி எப்படி தெரியுமா பண்ணி வச்சிருக்கேன் நீ பாரு. கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரியே இருக்கும்டா. ஆமா, கொஞ்சம் ப்ளீசிங் ஆகும். அதுல பாத்தியா இப்படிலாம் ஆட்டினா அந்த ஐகானை சுத்தி அந்த ஏதோ ஒரு இதெல்லாம் மாறுது, ரிஃப்ளெக்ஷன்லாம் பாத்தீங்களாங்க எப்படி எல்லாம் மாறுது ரிஃப்ளெக்ஷன். அது மட்டும் இல்ல அப்படின்னு ஒரு 10 ஆப்பிள் ஃபேன் பாய்ஸ் இங்க வரல இருந்துகிட்டு இருக்கேன். பிக்கெஸ்ட் காமெடி வந்து இந்த டிரான்ஸ்பரன்சி பண்றேன்ற பேர்ல ஓகே. ஆனா ஒன்றிலயாவது ஒரு டைப்பா இருக்கு. இங்க பாரு மோசமா இருக்கு. இங்க பாரு நான் ஆப் மெனு ஸ்கிரீன் ஓபன் பண்ணா அது எப்படி இருக்கு பாரு. இது எப்படி அப்ரூவ் பண்ணானுங்க? ஒரு மாதிரி இல்ல கிரவுடடா கேஆட்டிக்கா. ஆனா ஒன்னு சொல்லுவேன்டா, திட்டணுன்ற முடிவோடயே ஒரு சிலர் வருவாங்க தெரியுமா? அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த ஆல்ரெடி மெட்டீரியல் தெரிய போட்டு ஒரு சிலர் பொழந்துட்டு இருந்தாங்க. என்னன்னு பார்த்தா கஸ்டமைஸ் நம்ம பண்ணணும் தம்பி, கஸ்டமைசேஷன் நம்ம கையில கொடுத்துருக்காங்க, பண்ண தரலன்னு சொல்லிட்டு போ அப்படி இருக்கு. ஏன்னா நிறைய பேர் இங்க பேர நான் பார்த்தேன்டா ரீடபிலிட்டி பத்தி கேள்வி வந்தது. நான் என்ன சொன்னேன், ரீடபிலிட்டி பத்தி கேள்வி வரும்போது நீங்க கிளாஸ் ஓகேயா டிரான்ஸ்பரன்சி ஆஸ்பெக்ட்ல போனாலே பின்னாடி டெக்ஸ்ட் இருக்கிற வால்பேப்பர் வச்சா விளங்குமா? கரெக்ட். அப்போ இது ஆண்ட்ராய்டு தரப்புலயும் சரி சிம்பியன் டேஸ்லயும் சரி நம்ம வந்து அந்த மாதிரி வால்பேப்பர்ஸ் வைக்க மாட்டோம். அப்பயே நம்ம வந்து கொஞ்சம் பிளர்டு வால்பேப்பர்ஸ் வைப்போம், இல்லாட்டி கம்ப்ளீட்டா ஒரே கலர் வைப்போம். ஆமா ஆமா, அப்பதான் அழகா இருக்கும் அது பாக்குறதுக்கு. நீ இஷ்டத்துக்கு இல்லாட்டி கலர் வேரியேஷன் பண்ணலாம். ஆமா, ஆனா நீங்க டெக்ஸ்ட் இருக்கிற மாதிரி எல்லாம் வச்சு இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு சில இமேஜஸ் இருக்கிற மாதிரி வச்சீங்கன்னா அந்த இடத்துல என்ன ஆயிடும்னா உங்களால படிக்க முடியாது, ரீடபிலிட்டி இஷ்யூ வரும். கரெக்ட்.
இது கூட தெரியாம தான் இவ்வளவு நாளா நீங்க போன்ஸ் எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணீங்களான்னு எனக்கு வந்துச்சு. இப்போ நீங்க ஸ்கிரீன் ரெக்கார்ட்ல அமேசிங்கான பெர்ஃபார்மன்ஸ் பிரச்சனையே பார்ப்பீங்க. ஆனா அது பீட்டா வெர்ஷன் அப்படிங்கிறதுனால நான் குத்தம் சொல்ல மாட்டேன். ஆமா, இது பீட்டா, அதுவும் டெவலப்பர் பீட்டா. டெவலப்பர் பப்ளிக் பீட்டானா கூட நம்ம ஏதாவது சொல்லலாம். நிறைய பக் பார்த்தேன்டா. இப்போ இதெல்லாம் அதுல டார்க் மோட் ஐகான்ஸ் இருக்குது. ஆமா, இதுல வந்து நான் கிளியர் அப்படின்னு புதுசா இவனுக்கு கொடுத்துருக்கிறது வச்சிருக்கேன். ஏன்னா இவனுங்க ஆல்ரெடி கொடுத்ததுல அந்த டிஃபால்ட்டோட ஐகானும் இங்க பேர் டார்க் மோடோட ஐகானும் என்னது இது ஆக்சுவலா லாக் ஸ்கிரீன் விட்ஜெட் செட் பண்ணலாம்ல. அது பேர் எப்படி பிங்கா இருக்கு. ஓகே, அந்த மாதிரி பக் இருக்கு, நிறைய இருக்கு. சூடும் ஆகுது போன் பை. ஆமாடா, ஏன்னா ஜிபியூ சிபியூ ரெண்டும் இழுத்துக்கிட்டு கிடக்கு. ரொம்ப இழுத்துக்கிட்டு கிடக்கு. ஒன்ல அதுவும் ஏஐ எல்லாம் வேற இருக்கும். நான் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். இருந்தாலும் உள்ள போய் பார்த்தா ஆன்ல இருக்குது. ஏன்டா டேய் உனக்கு வேணான்ல நான் சொல்லி ஆஃப் பண்ணி வச்சேன். எப்படா நீ ஆன் ஆனன்னு இருக்கு எனக்கு. இன்னொன்னு என்னன்னா, இப்போ நீ சொன்ன மாதிரி இப்போ அதுல போயிருக்கியா, கிளியர் கொடுத்துட்டியா? கிளியர் கொடுத்த உடனே எனக்கு வெறுத்து போச்சு. அதனால தான் நான் டார்க்கே வச்சிருக்கேன். ஏன்னா நான் கஸ்டமைஸ் பண்ணேன்டா, நானும் கிளியர் கொடுத்தேன்டா. கிளியர் கொடுத்த உடனே சிஸ்டம் ஐகான்ஸ் அழகா இருக்கு பேர். ஆமா, சிஸ்டம் விட்ஜெட், சிஸ்டம் ஐகான்ஸ் எல்லாம் அழகா இருக்கு. ஆனா நேரா பக்கத்து பேஜ் பேடிஎம், டெலிகிராம் என்னடா இது அப்படி இருக்கு. இங்க பேர் இதெல்லாம் பேர் எவ்வளவு கேவலமா இருக்கு. அது என்னது ஹே மெலடி எல்லாம் எப்படி இருக்கு பேர். இங்கே பேர் இது இந்த பிரைட் மோட், அந்த ஒயிட் மோட டார்க் மோடுக்கு ஆஃப் பண்ணா எப்படி இருக்கு. இதாங்க கிளியர் மோடா. இதை தான் இவனுங்க வந்து ஃபுல்லா மார்க்கெட்டிங்ல போட்டிருக்காங்க. இது கிளியராக இருக்கு. அடுத்து சரி கிளியர் மோடு தான் இப்படி இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பியும் கொஞ்சம் மன விரக்தியோட போய் சரி எடிட்டு போவோம். ஆனா இங்க பேர்றா செம்மையா இப்போ ஸ்கிரீன் ரெக்கார்டிங் மாதிரி ஆகுறதுனால கொஞ்சம் லேக் ஆகும். ஆமா ஆமா, ஸ்கிரீன் ரெக்கார்டிங் நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா இதுல ஆல்ரெடி 60 ஹெர்ட்ஸ் வேற. கரெக்ட். சரி, அதுலயாவது ஹை ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கும். பிளஸ் அதுல A17 Pro இருக்கு, பயங்கரமான ப்ராசஸர். அதனால அதுக்கு ஓகே 8GB ரேம் இருக்கு, எல்லாம் ஹேண்டில் பண்ணும். இது பாவம் தான். அதனால நம்ம அந்த மாதிரிலாம் அதுக்கு அநியாயம் பண்ணக்கூடாது. இதுல இப்ப நாங்க பேர் பிட்வீன் பேஜ் பண்ணாலே கஷ்டப்படும்டா கொஞ்சம், தெரியுதா? ஆமா 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 ஆமா, அதெல்லாம் கஷ்டப்படும். ஸ்கிரீன் ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணா இது வந்துட்டு போறதுக்கே எப்படி இருக்கு பாருங்க பேர். ஐயோ இங்க பாரு, ஐயோ அதுல அப்படிலாம் இருக்கு. அது வந்து ரொம்ப பவர்ஃபுல். அதனால சோ அந்த கஷ்டம் வந்து இதுல இருக்குங்க. 12 Proல இருக்குங்க. நீங்க அதனால 12 Pro டப்புன்னு நம்ம தப்பா எடுத்துக்க வேணாம். பாரு பின்னாடி அந்த ஐகானோட கலர்லாம் என்னவோ ஆயிருச்சு. ஐயோ ஐயோ டேய் நீங்க என்னடா பண்ணிருக்கீங்க? கிளாஸ்ன்ற பேர்ல என்னடா பண்ணிருக்கீங்கன்றது தான் வந்து எனக்கு இப்போ எனக்கு என்ன வரணும்னா நியாயமா பார்த்தா அப்படி இல்லைன்னா இதை ஏன் மறைக்கிற எனக்கு புரியல. சரி அப்ப இது எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னா அது எங்க போச்சு? அதெல்லாம் கேட்க கூடாதுங்க. அப்போ எப்படி நீங்க பண்ணிருக்கணும்னா இது எக்ஸ்பேண்ட் ஆகும்போது இதை ஸ்கிரீன் விட்டு வெளில தள்ளுற மாதிரி காட்டிருக்கணும்டா அழகா. அதெல்லாம் வருவோம். இப்போ பீட்டா தானே. இப்போ நீங்க உங்களோட ஃபீட்பேக் எல்லாம் கேட்டு நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்றோம். என் ஃபீட்பேக்கை கேட்டு ஆமா ஆமா, அவங்க 10 ஆப்பிள் ஃபேன் பாய்ஸ் வந்து இப்போ எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அனுப்புவாங்க. சரி குக் டிம் குக் இந்த மாதிரி எங்க ஆண்டவர் சொல்லியிருக்காரு டிம் குக் மாத்துறீங்களா அப்படின்னு ஒரு சரி. இதுல இன்னொரு பிரச்சனை என்ன பார்த்தேன்னா, இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் வருத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, இதுல இந்த டின்ட் வச்சேன்னு வையா அது இன்னும் கன்றாவியா இருந்தது. கஸ்டமைஸ்ல போயிட்டு டின்ட் கொடுத்தேன்னு டின்டடு அது ஏதோ இங்க பேரு எல்லாத்தையும் மாத்தி விட்டு அது ஒரு டைப்பா இருக்கு. முன்னையோட இப்ப கொஞ்சம் கொடூரமா. ஆமா ஆமா, முன்னையாவது பரவாயில்ல. இப்ப என்ன பாரு இங்க ஒரு யூ பாதி நோ ஆயிடுச்சு. உனக்கு எப்படி இருக்கும்னா இப்போ இந்த கிளியருக்கும் டின்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் கண்டுபிடிச்சேன்னு கேட்பேன் நான். அது ஒரு மாதிரி இருக்கும் கோளாரா. நான் இதுக்கு வந்து உள்ள போயிட்டு கலர் என்ன மாத்திக்கிட்டுமா, டிஸ்பிளேல வந்து நம்ம வார்ம்னஸ் எல்லாம் மாத்துவோம்ல, ரெட் ப்ளூ அந்த மாதிரி இருக்கு. என்னத்த சொல்லுறது? சரி போன் வெடிக்காது இல்ல, வெடிச்சு சாவும் போல இருக்கு. ஏன்னா அதுவுமா? ஆமா இங்க வேற தொடு போடு. சரி டக்குனு ஒரு ஆம்லெட் போடுங்க. ஏன்னா ரெண்டுத்துலயுமே ஸ்கிரீன் ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கு. சரி எப்படி 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 கிளாஸ் ஸ்டட் ஆகுறது பாருடா. கிளாஸ் எப்படி கிளாஸ்? டேய் அது என்ன அதெல்லாம் விடுங்க. கிளாஸ் எப்படி? கிளாஸ் 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 இங்க பாரு. அப்ப கிளாஸ்ங்க இதுல ஸ்டட் ஆனா நான் கிளாஸ்ங்க இங்க பாருங்க. அந்த அப்படியே அந்த நோட்டிபிகேஷன்ஸ்லாம் இருக்கா, அது அப்படியே ஃபுல்லா அப்படியே எப்படி கிளாஸா இருக்கு பாருங்க. சரி இப்போ இப்படி இப்படிலாம் பண்ணா அதுக்கு வந்து அது சுத்தி இருக்கிற அந்த ரிஃப்ளெக்ஷன் கிரேடியன்ட்லாம் மாறுதுங்க. டிசைனர்ஸ்க்குலாம் ஒரே குதூகலமா இருக்கு. எப்படியாவது நாங்க சிபியும் ஜிபியும் அடிச்சு கொள்ளணும் அப்படின்னு ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தானுங்க. கார்த்தி போட்டிருந்தான். நம்ம சாம்சங் டீடைல்ஸ்லாம் கொடுப்போம்ல, ஃபேப்ரிகேஷன்லாம் பார்த்துட்டு வருவானே அவன். அப்பா கடைசியா ஒரு தடவை இவ்வளவு வருஷமா ஆப்பிள்ல ஜிபி அவ்வளவு பவர்ஃபுல்னு கேள்விப்பட்டோம். இப்ப யூஸ் பண்றாங்க, ஒரு வழியா யூஸ் பண்றாங்க ஜிபியூவை அப்படின்னு. அதுக்கு வந்து ஓவரா யூஸ் பண்ணிட்டாங்க. இது எந்த அளவுக்கு பேட்டரி அடி வாங்க போகுது. அடுத்த பெயினை சொல்லிட்டேன். டிஸ்பிளே லைட் மோட் யூஸே பண்ண முடியாது. ஐயோ ஆமா, அது நல்லாவே இல்லை. ஏன்னா லைட் மோடுக்கு நான் இப்போ கிளாஸ் எனக்கு எப்படி இருக்கும் நீயே யோசி. இது போட்டு காமிக்கிறேன். நான் வந்து என்ஜாய் பண்ணேன். அதை லைட் மோட் போட்டு செம்மையா இருந்துச்சு. வாங்கடா அப்படின்னு இருந்துச்சு. ஏதோ அந்த இது நம்ம சொல்லுவோம்ல, வெள்ளை அடிச்சு விட்ட மாதிரி இருக்கு. கரெக்டா கண்டுபிடிச்சு அதே தான். கிளாஸ் மேல தெரியாம பெயிண்ட ஊத்தி விட்டாங்க அப்படி இருக்கு. ஆமா சீரியஸா அது ஒண்ணு. அடுத்து பட்டன் ஏன்டா அப்படி நசுங்கி போச்சு அப்படி இருந்தது. ஏன்னா இந்த பட்டன் தான் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து
ஐபோன் 4S பார்த்துருக்கோம். ஆமா அது என்னன்னு வருவோம் நாங்க. அது உங்களுக்கு ஆமா சொல்றோம். என்னது இது அப்படின்னு தான் இருக்கு. ஏன்னா சப்பையாக்கி விட்டுருக்கீங்க ஐபோனு பட்டனு ஒரு டைப்பா இருக்கு. இதுக்கு முன்னாடி எப்பயோ இதெல்லாம் இருந்த விஷயம் தானே. அப்படி இருக்கு. இங்க பாருங்க வெளில வந்து இப்போ இந்த ப்ளூடூத் பட்டன் நான் காமிக்கிறேன். அது மேல வச்சா ஒரு கிளாஸ் வருது. ஆமா அது இழுத்து விட்டா ஆஃபா, இப்படி இழுத்து விட்டா இதுவா. அது என்ன ஒரு பபிள் மாதிரி இருக்கு, கையில பிடிச்சி நகத்துல பபிள் மாதிரி இருக்கு. இதுல எந்த மாதிரி இருக்குன்னு பாப்போமா? ஒரு சின்ன ஜெல்லி எஃபெக்ட் இருக்கு. பரவாயில்ல நல்லா இருக்கு. ஆனா இந்த அளவுக்கு இல்லையோ. அந்த அளவுக்குன்னா அதுல உனக்கு 120 ஹெர்ட்ஸ்பா. இல்ல அதேதான். ஆனா அதுல 120 ஹெர்ட்ஸ் உனக்கு, அதனால கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இது பாவம், இதுக்கு ப்ரோ மோஷன் டிஸ்பிளேலாம் தெரியாது, ஒன்லி லூஸ் மோஷன் டிஸ்பிளே தான். ஐயா அப்புறம் இங்க வேற பாரு. என்னது நீ ஆப்பே தள்ளுற? அது ஆமாங்க. இதோட இன்னொன்னு நான் பார்த்தேன். இதெல்லாம் ஓகே தானா? இதெல்லாம் மொக்கன்னு சொல்ல வரல. சரி இது கிளாஸா இல்ல வாட்டர் பபிளா? நான் விளையாட அந்த சின்ன வயசுல இந்த பட்டன் வச்சு அழுத்திட்டு அந்த பச்சக் பச்சக்னு சொல்லிட்டு நம்ம அந்த வாட்டர் வச்சு ஒன்னு அழுத்துவோம் தெரியுமா? பார்த்தேன் கேமராலையும். ஆனா அத இம்ப்ளிமெண்ட் பண்ண விதம் இருக்குல்லடா, அது அழகா திரும்ப போய் ஒளியறது, அதெல்லாம் நல்லா தான். அதெல்லாம் எப்பயும் மாதிரி நல்லா. கிராபிக்ஸ்ல என்னைக்குமே ஆப்பிள் வந்து கிங் தான். அது மாஸ். அதுல வந்து எஸ்பெஷலி மேக்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சூப்பரா இருக்கு. மேக்ல அந்த டாக்கே கிளாஸ் ஆகுது. இவங்கள வந்து கீழ அந்த டாக் இருக்குல்ல, மேக்ல வந்து பெருசா இருக்கும்ல. மேக் வந்து சுப்பீரியர்ரா கண்டிப்பா. அதுல இருந்து எவால்வ் ஆனதுதான் இதெல்லாம். அதனால அது எப்பயுமே மாஸ் தான், அதுல சந்தேகமே இல்லை. இங்க என்னன்னா நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வைப்போம்ல. ஏன்னா ஆப்பிள் நீங்க தான் சார் அந்த எக்ஸ்பெக்டேஷனே அங்க செட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஹோப்ஃபுல்லி அவங்க அந்த பின்னாடி இருக்கிற பிளர்ரை இங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டா போதும். ஏன்னா முன்னாடி பழைய இதுல வந்து ஃபுல்லா பிளர் ஆயிரும். ஆமா கரெக்டா? அந்த பிளர் வந்து காணாம போயிருச்சு. அதை ஏன் அப்படி பண்ணானுங்க அப்படின்னு தெரியல. உங்களுக்கு கண்ணு தெரியல அப்படின்னு நினைக்கிறேன். கண்ணு தெரிஞ்சது அப்படி வச்சிருக்க மாட்டாங்க. அப்புறம் இந்த இதெல்லாம் கான்ட்ராஸ்ட்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு. ரீடபிலிட்டியே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அதுதான் இப்போதைக்கு பீட்டால நம்ம நிறைய பேர் அதுதான் வந்து வருத்தமா சொன்னாங்க. இல்ல எனக்கு இன்னொன்னு என்னன்னா, மக்களும் புரிஞ்சுக்கணும், இது வந்து டெவலப்பர் பீட்டா 1. ஆமா அதுக்குள்ள அப்படியே வந்து பாஞ்சு வந்து அடிக்கிறாங்க எல்லாரும். அது வந்து அது ட்விட்டர்ல அப்படி பாஞ்சு அடிச்சா நிறைய காசு வருதாம்பா. நான் ஸ்கிரீன் ரெக்கார்டிங் நிறுத்திட்டேன். அதான் செத்துற போகுது இருக்கிறதே மொத்தமே. அவ்வளவுதான். அவன் வந்து மோஷன் கிராபிக்ஸ் எல்லாமே மாத்திருக்கிறான். இப்ப மேப் பாரு, மேப்ல இருக்கு, மேப்ல எல்லா கிளாஸ் கொண்டு வந்திருக்கிறான். இங்க பாரு இந்த லைட் தெரியுதா? ஒரு லைட் மாதிரி ஒண்ணு. அந்த லைட் வந்து அழகா வந்து நம்ம வைக்கிற இடத்துல வந்து கரெக்டா ஹைலைட் ஆகுது. அப்புறம் மேல இழுத்து விட்டா ரொம்ப ஸ்லோவா இருக்குதுப்பா. நல்லா ஃபாஸ்ட் பண்ணி விடுங்க. நல்லா ஃபாஸ்டா நாங்க வச்சிருக்கோம் ஆல்ரெடி ஃபாஸ்டா வரோம். அப்புறம் வேற என்னெல்லாம் இருக்கு இதுல பாக்குறது? மத்தபடி வந்து ஏஐ ஃபீச்சர்ஸ் தான்டா. ஏஐல வந்து இப்ப சாட் ஜிபிடி. அட பாவிகளா, இதுக்கு ஒரு இவ்ளோ பெரிய அப்டேட்டா அப்படினு தான் எனக்கு. உங்களுதுல தான் இப்போ இதுல என்னன்னா நீ சொன்ன பத்தியா எல்லா இடத்துலயுமே இந்த கிளாஸ் ஃபீல் வருதுன்னு. எல்லா இடத்துலயுமே. ஆமா அதுதான். எல்லா இடத்துலயும் ஒரு கிளாஸ் பண்ணி டைப் பண்றேன்னு வையேன். அதாவது டைப் பண்ணிட்டு. ஆமா அது மட்டும் நான் சொல்லணும்னு நினைச்சேன். டைப் பண்ணு. ஹாப்டிக் இன்க்ரீஸ் பண்ணிரு. ஹாப்டிக்க பெட்டர் பண்ணிட்டான். செம்மையா இருக்கு ஹாப்டிக். இப்போதான் வந்து எனக்கு பிக்சல் லெவலுக்கு ஹாப்டிக் இருக்கு. டைப் பண்ணு. நீ டைப் பண்ணிட்டு இப்போ நீ ஏதாவது சும்மா டைப் பண்றடா, சும்மா ரேண்டமா பண்ணுது இல்லை என்ன இருக்கு. இப்போ பண்ணிட்டேன்னா நீ பிடிச்ச ஒரு கிளாஸ் வரும்ல, அந்த கிளாஸ் இருக்கு. ஆமா 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 ஆமா. ஓகே, இது ஒன்றுல வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இதுல பாவமா இருக்கும். அப்படியா? இதுல வந்து என்னன்னா அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணுது. ஏன்னா பாரு இங்கேயே பாருடா ஸ்ட்ரகிள் ஆகுது. கொஞ்ச நேரம் பண்ணிக்கிட்டே இருந்தா. எனக்கு என்னன்னா இவன் இந்த கிளாஸ்ன்னு சொல்லிட்டு இந்த வாட்டர் பபிள் மாதிரி காமிக்கிறது எனக்கு புரியல. ஏன்னா அது வாட்டர் பபிள் மாதிரி காமிச்சா அப்புறம் எனக்கு டச் விஸ் மெமரிஸ்லாம் வருது. கரெக்ட். நீ இப்போ ஸ்கிரீன்ஷாட் எடுத்தேன்னு வை, அதுவும் உனக்கு வேற மாதிரி இருக்கும். ஓகே இதோ ஸோ இந்த மாதிரி நிறைய உள்ள வர நோட்டிஃபிகேஷன்ஸ் பாத்தியா இப்போ இப்படி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி. ஆமா ஆமா. இப்போ என்னன்னா இப்போ எல்லா டெவலப்பரும் உட்காந்து என்ன பண்ணுவானுங்க, எல்லா ஆப்லயும் இதை மாத்திக்கிட்டு இருப்பானுங்க. ஏன்னா இந்த புது லேஅவுட்டை கொண்டு வந்திருக்கானுங்க. இந்த புது லேஅவுட்ல வந்து பக்கத்துல வந்து இந்த இது இருக்குது, சர்ச் பார் வந்து பெருசா இருக்குது. இதை தட்டினா இது பெருசாகுது, இதை தட்டினா அது பெருசாகுது. ஆக்ஷன் பட்டனுக்கு ஏதாவது வந்திருக்காடா? ஆக்ஷன் பட்டனுக்கு ஏதாவது வந்திருக்குதா பாப்போம். சைலண்ட் இதான ஆக்ஷன் பட்டன். ஆமா. ஹோல்ட் ஃபார் ரிங் அதெல்லாம் அதே மாதிரி தான் இருக்குல்ல. இன்னும் டைனமிக் ஐலாண்டோட என்ன நினைச்சேன் தெரியுமா, அதுவும் கிளாஸ் ஆமரம் நினைச்சேன். அதெல்லாம் எதுவும் பண்ணல. இது வால்யூமோடது மாதிரி இருக்கு. வால்யூமோடது வந்து கிளாஸ் எஃபெக்ட் தெரியுது. அப்புறம் சஃபாரியில வந்து தேவையே இல்லாத ஒரு பிளர். ஓகேவா? சஃபாரியில கீழே இந்த மாதிரி பண்ணியிருக்கிறான். மேல ஒரு பிளரு, அப்புறம் கீழே ஒரு பிளரு. எதுக்குன்னே புரியல. அதுவும் கிளாஸ் எல்லாம் கிடையாது. மேல ஒரு எல்லா இடத்துலயும் கிளாஸ், ஒரு இன்ஃபினிட்டி யூஐ வச்சிருக்கோம். இல்ல கிளாஸ் அந்த ஃபீல கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் கொடுத்து. ஃபோல்டர் ஃபோல்டர் நல்லா இருந்ததுடா. ஃபோல்டர் நல்லா இருந்தது. ஆனா எனக்கு கேள்வி இருக்கே,
அப்போ நம்ம நீ அந்த மாதிரி சொன்னா இதுலயும் ஃபோல்டர் இங்க பேரு வேற லெவல் ஃபோல்டர். நாங்க வந்து அதை வந்து வீடியோ எடுத்து காமிக்கிறோம், ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ண முடியல. நம்ம அடுத்ததுக்கு வருவோம். விக்கி ஏதோ மெசேஜ் போட்டுருக்கான், அது அப்படியே வந்து கிளாஸ் நான் அப்படி சொன்னல, இப்படி பாப்பாச்சு இல்ல, அது இதுல நல்லா இருக்குடா. நீ எனக்கு எதாவது அனுப்பேன், நீ இதுல எதாவது அனுப்பேன், நான் அனுப்புறேன். இதுல அப்ப நான் ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணணும்ல, வெயிட் பண்ணி இதுல போட்டா ஸ்கிரீன் ரெக்கார்டிங் அனுப்புறது வீடியோ ஷூட்டா வந்தது பார்த்தல, உனக்கு வந்திருக்கல ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் இதுலயும் வருதுங்க. டைனமிக் ஐலாண்டே இல்லனாலும் அதே அனிமேஷன் இதுலயும் இருக்கு. பார்க்க அழகா இருக்கு. சூப்பர் சூப்பர். ஏதாவது நான் பாத்துட்டு இருக்கும்போது அழகாடி வந்து பாப்பாது. நான் பிடிச்சி இழுத்தேன்னா குயிக் ரிப்ளை, பிடிச்சி இப்படி இழுத்தேன்னா ஃப்ளோட்டிங் விண்டோ மாதிரி வந்து குயிக் ரிப்ளை ஆகுது. ஓகே ஓகே சரி, இப்போ கிளாஸ் வியூ ஒரு பக்கம் இருக்கட்டும், நாங்க இப்போ எங்களோட ரெட்ரோ யூஐக்குள்ள வரோம். எஸ், எப்படி இருக்கு பாத்தியா? இங்க பாருங்க, ரொம்ப ஸ்லோவா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இதுதான் ஒரிஜினல், ஸ்லைட் ஒன் லாக் தான் ஒரிஜினல். இப்படி பண்ணீங்கன்னா இப்படி பாப் ஆகும். இதுவே கிளாஸ் மாதிரி தான் இருக்கு. அதுல இப்படி ஒரு இது வந்ததுல, இதுதான் அனிமேஷன், ஆக்சுவல் அனிமேஷன். சோ அதுக்கு அந்த டாக்ல பாத்தீங்களா ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருக்கா, அது என்னது? கிளாஸ். ஆமா, கிளாஸ். அப்புறம் அந்த ஐகான்ல பாத்தீங்களா ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருக்கா, அது என்னது? கிளாஸ். ஆமா, அப்பவே கிளாஸ் யூஐ இருக்குங்க. சரி, இதெல்லாம் விடுங்க. இதுல காட்டுறதோட பயங்கரமா காட்டலாம். இல்ல இதோட பயங்கரமா காட்ட முடியும் இங்க ஃபாரஸ்ட்ல. அதனால தான் அங்க போறேன். இருந்தாலும் இதுல வந்து OS வெர்ஷன் பாத்துறலாம் கண்டிப்பா. 4 iOS 4.2.1. ஓகே, இந்த 4ல இருந்து 5 க்கு போகும்போது என்னாச்சுன்னா இதெல்லாம் வந்துச்சு. ஆமா, சோ அதுல ஸ்டாக் மார்க்கெட் அப்டேட்ஸ்லாம் வரும். இது பார்த்தல 7 ல இருந்து 18 வரைக்கும். இது வந்து சிடியா போட்டுருக்கறனால கும்மே கீழ சிவபரணிஸ் ஃபாரஸ்ட் அங்க பாத்தீங்களா, அந்த டெக்ஸ்ட் மேல ஒரு ரிஃப்ளெக்ஷன் வருதுல, கிளாஸ். இல்லடா, இதுல ஹைலைட் என்னன்னு பாரு. இந்த போன் டியூயல் கோர், இதுல சூப்பர் ஜிபியூ வேற இருக்கு. இந்த பவர் விஆர். ஆமா ஆமா, எப்படி இருக்கு பாருங்க. இதுல எப்படி இருக்கு, அதுல எப்படி கதறிச்சு. ஆமா ஆமா, இதுல எப்படி இருக்கு பாத்தீங்களா? கன்னா இருக்கும். இங்க பாருங்க, பா ஓபனிங்கே கன்னா இருக்கு. இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த கேமரா ஓபன் பண்ணி காமிக்கணும். அங்க பாருங்க, கேமரா மாதிரி ஓபன் ஆகுங்க. போடு, இங்க பாரு, போடு. எல்லாத்துலயும் ஒரு கிளாஸ் எஃபெக்ட் தெரியுதா? அதேதான் இதுல இருக்கு. ஏதோ இங்க ஆப்ஷனுக்கு பின்னாடி பாரு பிளர். ஆப்ஷன்ஸ், இந்த ஃப்ரண்ட் கேமரா, ரியர் கேமரா, ஆமா அந்த இடத்துல எல்லாம் இருக்கு அந்த பிளர். சரியா? எப்படி இருக்கு பாருங்கயா. ஓகேயா? அடுத்து எப்படி க்ளோஸ் ஆச்சு கேமரா? செமையா ஷட்டர் க்ளோஸ் ஆயிட்டு க்ளோஸ் ஆகுது. அடுத்து அதே மாதிரி இப்போ போட்டோஸ் ஆப்குள்ள போறேன். நீங்க இப்போ போட்டோஸ் ஆப்குள்ள போறதுலயும் கூட என்ன ஹைலைட்னா, எனக்கு வந்து இதை டெலீட் பண்ண மனசு வரல. ஸ்கிரீன் ரெக்கார்ட் எடுத்து டெலீட் பண்றேன். ஆல்ரெடி இதெல்லாம் நம்ம காமிச்சிருப்போம் மக்களுக்கு. எஸ் எஸ். இப்போ இங்க பாருங்க, சூப்பரா போகும் தெரியும். இதெல்லாம் வந்து என்னத்த சொல்லுங்க. எங்க இருக்கு இப்போ நம்ம இதுல டெலீட் பண்ணி காமி 12 ப்ரோல. 12 ப்ரோலயா? அது சொல்லும். என்ன ஏன்டா சும்மா ஏன்டா என்ன வம்பு கிளிக்கிறீங்க? அதான். ஓகே, வந்துட்டானேங்க. டெலீட். டேய் அப்படியே எங்க போய்ட்டாங்க? அட பாவி, நானும் டெலீட் ஐகான் மேலயே வச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன், இங்க வருவானா அப்படின்னு சொல்லிட்டு. வர மாட்டான்ட்டு போய்ட்டான். இது ரெண்டுத்தையும் பக்கத்துல வச்சு பார்த்தா இப்போ அந்த ரீடபிலிட்டி கேட்டாங்களே, அது இதுல நல்லா இருக்கோ? இவ்வளவு கிளியரா இருக்கு. இதுதான் கிளியரா இருக்கு. நான் இதுலயாவது நான் ஆன் ஆஃப் வச்சிருக்கேன்டா. இந்த ஆன் ஆஃப்னு காட்டுற மாதிரி. ஐயோ சூப்பர் பட்டன் அது. சரியா? அந்த ஆன் ஆஃப் காட்டுற பட்டன் அது ஆக்சுவலாவே ஒரு பட்டன். அது ஆமா, ஸ்விட்ச்னுவாங்க. இதுல பாரு, அந்த ஆடியோ டிவைசஸ்லாம் இருக்கும். இதுல அது போறதுக்கும் இதுல நான் வந்து நீ கிளாஸ் சொன்னனால கிளாஸ் பாக்குறோம். ஆமா ஆமா ஆமா, இல்லடா தெரியவே தெரியாது. இதுல பாரு எவ்வளவு அழகா இருக்கு. ஆக்சுவலாவே சுவிட்ச் மூவ் ஆகுற மாதிரி இருக்கு. என்னவோ அது அடியில உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரியும், அது இந்த பக்கம் தள்ளுற மாதிரியும் நம்ம பார்ப்போம். இந்த டயல்ல நம்ம பார்த்துருக்கோம், நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். இதெல்லாம் வந்து மற்ற டிவைசஸ்ல அதை தான் எடுத்து இங்க சாஃப்ட்வேர்ல போட்டாங்க. அவர் எப்படி யோசிச்சிருந்திருக்காருன்னா, ஏரோப்ளேன் மோட் இது இங்க. ஆமா, ஏரோப்ளேன் மோட் ஆன் பச்சை கலர்ல இருக்கு. ஆமா, ஏரோப்ளேன் மோட் ஆஃப் நார்மலா இருக்கு. ஆமா, இங்க பாரு ஆன்னா அது என்ன கலர்? ஆரஞ்சு கலர்ல இருக்கு. ஏன்னா அது ஒரு கைண்ட் ஆஃப் முக்கியமான விஷயம். ஆமா, இதுல பாரு ப்ளூ கலர். ஆமா, சிலதெல்லாம் கிரீன் கலர்ல இருக்கும். பாரு, அதாவது சின்ன சின்ன விஷயத்தையும் ரொம்ப யோசிச்சு பண்ணி. அப்புறம் இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு வந்து ஒரு நாஸ்டால்ஜிக் ஃபீல் வந்துச்சு. அதாவது இந்த யூஐ பேர் வந்து ஸ்கியூஓமார்பிக் யூஐ அப்படின்னு வானுங்கடா. என்ன அது? என்ன ஸ்கியூஓமார்பிக் யூஐனா, இங்க லெதர், ஆமா, இங்க பேப்பர். ஆமா, அது வந்து நமக்கு வந்து இந்த வீடியோல வந்து சரியா தெரியலனாலும் இது வந்து ஆக்சுவல் கேலண்டர் மாதிரி. அந்த லெதர் பேட்ல ஒரு பேப்பர் வச்சிருக்கிற மாதிரி தான் வந்து ஒரு ரிமைண்டர் வந்து சொல்றல. ரிமைண்டரா? ஆமா, இங்க வா நோட்ஸ் அதே மாதிரி தான். பேப்பர் ஆக்சுவலாவே நம்ம ஸ்டிக்கி நோட்ஸ் மாதிரி இருக்கும். அது தெருவில் கிடக்குமே அந்த கால்குலேட்டர் தான் டிஃபால்ட். செம்ம கால்குலேட்டர் இது.
சரியா? அடுத்து கிளாக்கு. ஆமா அது சுத்தி விட என்னமா அப்பவே அது நம்ம என்ன சொல்லலாம், இது வந்து பிளாஸ்டிக்கு அப்படின்னு. இது பிளாஸ்டிக்குங்க, இது கிளாஸுங்கன்னு வேணா ஃபேன் பாய் உருட்டு வேணா பண்ணலாம் நம்ம. அடுத்து மல்டி டாஸ்கிங். அந்த ஃபேப்ரிக் யூஐ பாருங்க, பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்காங்க. அந்த ஃபோல்டருக்கும் இதே தான் வரும், இந்த பேக்ரவுண்ட் தான். நான் ஒரு துணி மாதிரி ஃபோல்டரை தட்டினா வால்பேப்பர் ரெண்டா கிழியுது. ஆமா, என்னடா யூஐ பண்றீங்க நீங்க எல்லாம். இப்ப அந்த நியூஸ் ஸ்டாண்டு அதுல வந்து புக்ஸ் இருக்கும், மேகசின் எதுவும் இல்ல, நீ மல்டிபிள் புக் வச்சிருந்தனா வரிசையா இருக்கும். செம்மையா இருக்கு, இப்போ கூட ஒரு ஃபீலா இருக்கு. இதுல ஹைலைட் என்னன்னா பாஸ்புக். அதுல பாத்தியா அந்த ஐகான, பாஸ்புக்கோட ஐகான செம்மையா இருக்கு. அதாவது இந்த இடத்துல மேல போட்டிருக்கிறத பத்தியா, வெதர் பாருங்க, வெதர் அதெல்லாம் இப்போ ஒர்க் ஆகாது, அதான் பெயின். ஆமா, ஆனா சூப்பரா இருக்கும். ஆனா இங்க பாருங்க செம்மையா செம்மையா. இந்த மாதிரி நிறைய ஆப்ல இருக்கும், இந்த அனிமேஷனை யூஸ் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் எவன்டா டிசைன் பண்ணா? அப்ப 3D மேப்பே அதுல பயங்கரமா இருக்கும். ஆமா ஆமா, எவன் டிசைன் பண்ணானோ தெரியல, அவன் பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்கான். ரசிச்சு ஆமா, ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ரசிப்பேன் சார். அது இங்க பாரு கிளாஸ். எஸ் எஸ், திஸ் இடியானால. ஆனாலும் பாருங்க ஜி, அப்பயே இருக்கு. அங்க அப்பவே கொண்டு வந்துட்டோம் பிளர், கிளாஸ் எல்லாம். கருத்து சொல்ல வேண்டிய நேரம். கருத்து கண்டிப்பா சொல்லணும். நான் அதே சமயம் இதையும் கூட நீ காட்டலாமோ அப்படின்னு நினைச்சேன். ஓ, அதாவது இன்னொருத்தர் இருக்கான் ஊருக்குள்ள, இன்னைக்கு எந்த அளவுக்கு ஆயிட்டான். ஸ்கிரீன் ரெக்கார்ட் போடலாம்ல. நான் என்ன கேக்குறேன், இந்த ஒரு சிலர் வந்து இது மேல வன்மத்தை கக்கிட்டு இருந்தாங்க. ஏன்டா உங்களுக்கு இந்த வேலை? எனக்கு புரியவே இல்லை. எனக்கு என்னன்னா, இப்போ இந்த லுக்கு நான் வச்சதுக்கு அப்புறம் நான் இதை எங்க டேபிள்ல வச்சாலும் எல்லாரும் என்கிட்ட கேட்டது என்னன்னா, எப்படி இது இந்த கலர் எல்லாம் வருது, எப்படி வருதுன்னு கேட்டாங்க. நான் பேட்மிண்டன் கோர்ட் போறேன், சும்மா நான் பிடிச்சி யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என்னது இது லைவா இருக்கிறத பார்த்துட்டு, என்னது இது, இது எப்படி வந்துச்சு, எப்படி இந்த மாதிரி எல்லாம் வருது, முதல்ல இந்த ஐகான்ஸ் வந்து எப்படி இந்த கலருக்கு மேட்ச் ஆகுது. ஏய் யாருன்னா அந்த பையன் வந்து ஆக்சுவலா ஐபோன் 13 வச்சிருக்கான். ஓகே ஓகே, ஆமா, அதனால இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தான். ஓகே ஓகே, ஆமா. நான் இது வந்து நான் இப்பயும் சொல்றேங்க, மெட்டீரியல் 3ல எனக்கும் பரத்துக்கும் மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரசிவ்ல உள்ள யூஐ யூஎக்ஸ் ரொம்ப பிடிச்சதா இல்லையோ, ஆனா எனக்கு ஆப்டிமைசேஷன் பார்த்து அரண்டேன். ஆமா ஆமா, அதான் ஒண்ணு. நம்மளும் பீட்டா டெவலப்பர் பீட்டா தானே யூஸ் பண்றோம், மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரசிவ் ஆண்ட்ராய்ட் 16. ஒன்னும் லேகே இல்ல, ரொம்ப ஸ்மூத்தா. 15 ப்ரோ மேக்ஸ் 9 ப்ரோ எக்ஸ்எல் கிட்டத்தட்ட ஒரே ஜெனரேஷன் தான். ஆனா ட்விஸ்ட் இருக்கு. 15 ப்ரோ மேக்ஸ் 16 ப்ரோ மேக்ஸ் வச்சுக்க, அதுலயும் லாக் ஆகுது. ட்விஸ்ட் என்னன்னா, அந்த டிவைஸ்லாம் வந்து உள்ள இருக்கிற எஸ்ஓசிக்கு அதுக்கும் இவங்க எப்பயுமே ஸ்கோர் பார்ப்பாங்களே, Antutu குவாட்ரண்ட், அதெல்லாம் எங்கேயோ இருக்கு. சிங்கிள் கோர்லாம் 3000 சம்திங்ல இருக்கும். இது பாவம் இன்னும் இப்பதான் 1 மில்லியனே தொட ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அது கிளாஸ்லாம் இல்ல, கிளாஸ்ல என்னெல்லாம் பண்ணிருக்காங்க தெரியுமா? பின்னாடி கலர் எல்லாம் பூஸ்ட் பண்ணி, அதை டிஸ்டார்ட் பண்ணி, அதை லென்ஸ் மாதிரி மாத்தி, அங்கங்க தண்ணி பபுள தெளிச்சு விட்டு, டச் விஸ்ஸுங்க. அதான் ஆப்பிள். அவன் எவ்வளவோ பரவாயில்லன்னு தோணுது எனக்கு. இப்ப One UI எல்லாம் சூப்பர்ங்க. அவன் தனியா போயிட்டான். சத்தியமா One UI 7 ஒன் ஆஃப் த பெஸ்ட் நான் பார்த்ததுலயே. அவன் தனியா போயிட்டான் ஜி. அடுத்து அவனையும் வச்சு செய்வோம் வேற மேட்டர்ஸ்க்கு. One UI 7ல அவன் தான் கிங். கிளாஸ் வேணும்னு நான் இங்க பாரு, கீபோர்ட்ல இருந்து எல்லாம் கலர் மாறி. அதெல்லாம் எதுவுமே மாறல. எதுவுமே மாறல. நான் அதெல்லாம் தான் எதிர்பார்க்கறேன். உள்ள போறேன், உள்ள போனா பேக்ரவுண்ட் பாருங்க. இத ஒருத்தன் வந்து நல்லா இல்லன்னு போட்டிருந்தான். அதை நான் பார்த்து டென்ஷன் ஆயிட்டேன். இதுல என்னடா நல்லா இல்ல, அழகா இருக்கேடா அப்படின்னு நான் பார்த்தேன். சீரியஸாடா ரொம்ப அழகா ஒரு யூஐ பண்ணிருக்கானுங்க. என்ன எனக்கு இது வந்து முன்னெல்லாம் இவ்வளவு சூப்பராலாம் இருக்காதுடா. முன்ன வேற மாதிரி இருந்தது. ஆமா ஆமா ஆமா, முன்ன இந்த மாதிரி எல்லாம் மாறாது. இப்போ எவ்வளவோ மாறிடுச்சு, எங்கேயோ போயிடுச்சு ஆப்ஷன்ஸ்லாம். அது மாறும் போதே எப்படி அழகா கலர் மாறுது பாருங்க. அதுதான் நோட் பண்ண வேண்டியது. அதுதான் இப்போ ஸ்கிரீன் ரெக்கார்டிங்னால தடவுது. அப்பயும் அனிமேஷன் ஸ்மூத்தா தான் இருக்கு. சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு, செமையா இருக்கு. இப்போ எனக்கு வருத்தம் என்னன்னா, ஒரு பையன் போட்டிருந்தால இந்த பிபிகே ஃபேமிலியும் ஷாமி இவங்கெல்லாம் காப்பி அடிச்சிருவாங்க. ஆல்ரெடி அவனுங்கெல்லாம் இதெல்லாம் தாண்டா வச்சிருக்கானுங்க. ஆமா, ஆல்ரெடி அவங்க காப்பி அட்வான்ஸ் ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்காங்க. அவங்க காப்பி அடிக்கல, அவங்க தான் ட்ரெண்டை செட் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட். எனக்கு தெரிஞ்சு கலர் வாய்ஸ் வந்து என்னென்னமோ பண்ணிட்டான். கலர் வாய்ஸ் வந்து குறுக்க வந்து இதுல இன்னொருத்தர் இருக்கான், அவன் நம்மளுக்கு தெரியாது. நம்ம ஊர்ல நிறைய பேருக்கு ஆரிஜின் வாய்ஸ் கரெக்ட். சைனால மட்டும் இதுல இன்னொரு கொடுமை இருக்கு. இன்னும் கீழே இறங்கி போனா ஹார்மோனி வாய்ஸ்னு ஒரு சுத்திட்டு. ஆமா ஆமா ஆமா, ப்ராப்ளம் இருக்கு ப்ரோஸ். நமக்கு என்னன்னா எக்ஸ்போஷர் இல்ல. நிறைய விஷயங்களுக்கு நம்ம எக்ஸ்போஸ் ஆகாதனால நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, பிக் நேம்ஸ் மட்டும் பண்ணாங்கன்னா அதுதான் அப்படின்னு நம்புறோம். கரெக்ட். எனக்கு என்னன்னா, இந்த iPhone 8 வரும்போது வயர்லெஸ் சார்ஜிங் பத்தி ட்விட்டர், பிளாக்ஸ் எல்லா இடத்துலயும் வயர்லெஸ் சார்ஜிங் பத்தி பேசிட்டு இருந்தாங்க. ஆனா 2012லயே பாத்தீங்கன்னா லூமியால எல்லாம் வயர்லெஸ் சார்ஜிங் இருந்தது அப்படிங்கறதையும் மறந்துட்டாங்க. NFC ல டேப் டு ஷேர் அப்பவே
டேப் டு ஷேர். இப்போதான் இவனுங்க வந்து உட்காந்து பம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அதாவது இது எந்த விதத்துல வருதுன்னா, இது ஒய்ஃபைல யூஸ் பண்ணி இப்போ ஃபாஸ்டா போகுதுன்னு வச்சுப்போம். அப்போ ப்ளூடூத் யூஸ் பண்ணாங்க, அவ்வளவுதான். அப்போ இல்ல, நாங்க அதுக்குலாம் முன்னாடி இன்ஃப்ராரெட் வழியா பிக்சர் மெசேஜ் அனுப்புனவங்க. ஆமா. ஆப்பிளோட iOS 26 நேமிங்கை சுத்தி நிறைய அது ஒரு மாதிரி இருக்கலாம். ஆனா நிஜமாவே ஏதோ ஒரு பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க. அது வந்து இதான் ஃபர்ஸ்ட் டெவலப்பர் ப்ரிவியூங்கிறனால நம்ம குறைலாம் சொல்ல முடியாது. பட் நாங்க என்ன எதிர்பார்க்குறோம்னா இது மென்மேலும் இன்னும் ரீஃபைன் ஆகி சூப்பர் ஆகும். கரெக்ட். எனக்கு அதான் இது மட்டும் நான் மறந்துட்டேன், ஒரு கருத்து சொல்லணும்னு வந்தேன். என்னதுன்னா, இப்போ ஆப்பிள் இருக்கிற நிலைமை அப்படிங்கிறது வந்து என்னோட ஃபீலிங் என்னன்றதை நான் ஷேர் பண்றேன். கொஞ்சம் டவுன் ஆகிக்கிட்டே வரா மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஆமா. எப்போதுலேருந்து அப்படின்னா, ஒன்ஸ் இவங்க ஐஃபோன் டிசைன் லாங்குவேஜை 10ல மாத்துறாங்க. ஆமா. 10லேருந்து இப்போ வரைக்கும் டிசைன் லாங்குவேஜ் ஐஃபோன்ல மாத்தல. சரி, 10 11 ஆமா 12ல வந்து இப்படி ஆயிடுச்சு. அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் அப்படியே தான் இருக்கு. 12லேருந்து 5 ஜெனரேஷனா ஒரே மாதிரி தாங்க இருக்கும். அதே கேமரா, அதே இடம் தாங்க. இதே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா ஐபோன் 2G, ஐபோன் 3G, அதுக்கப்புறம் ஐபோன் 4 டிசைன் சேஞ்ச், ஐபோன் 5 டிசைன் சேஞ்ச், ஆமா, ஐபோன் 6 டிசைன் சேஞ்ச், 6க்கு அடுத்து 7A டிசைன் சேஞ்ச் தான். ஆமா. ஏன்னு பார்த்தா 6 6S. ஆமா. 7ல என்ன ஆயிடும்னா கம்ப்ளீட் மெட்டல், லாஸ்ட் ஜெனரேஷன் கம்ப்ளீட் மெட்டல். அதுல தான் அந்த மேட் பிளாக்கா இது ஒரு பிளாக்டா பயங்கர ஃபேமஸ். ஸ்பேஸ் ஸ்கிராச்சஸ் ஆயிடும். அது ஒரு கைண்ட் ஆஃப் பிளாக் கம்ப்ளீட் மெட்டாலிக் ஃபினிஷ். இந்த பிரீமியம் கார்ஸ்ல எல்லாம் மூஞ்சி தெரியுமே கிளாஸ். ஆமா ஆமா ஆமா. அந்த மாதிரி வந்து மெட்டல்ல தெரியும். ஐயோ செமையா இருக்கும். இதுல எஸ்சில கூட அப்படிதான் இருக்குல்ல கொஞ்சம் கொஞ்சம். இது வந்து ஆனா கிளாஸ்ல ஆனா அவன் மெட்டல்ல கிளாஸ் ஃபீல கொடுத்தான். ஆமா ஆமா. அதுல தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் உள்ள வருது. எனக்கு அந்த டவுன்ஃபால் வந்து நினைக்கும் போது எப்படி இருக்கு அப்படின்னா, ஆப்பிள் மேல ஒரு நல்ல மரியாதை இருக்கு. ஆப்பிளோட பிலாசபி, ஆப்பிளோட மினிமலிசம், ஆப்பிளோட இந்த டிசைனு, அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமா எல்லாருமே பேசப்பட்ட ஒரு டாபிக்ஸ். அதெல்லாம் அதுலேருந்து ரொம்ப விலகி போற மாதிரி எனக்கு இருக்கு. எஸ்பெஷலி ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கண்ட்ரோல் சென்டர்ல அவங்க எப்படி இந்த பிளர்ரை வந்து விட்டு வச்சாங்கன்னு தான் எனக்கு புரியல. ஜோஷுவா டப்பல்ஸ்கின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் வந்து என்கேட்ஜெட் அப்படிங்கிற அந்த பிளாகை வந்து ரன் பண்ணவர். அதுக்கப்புறம் த வேர்ஜை ஸ்டார்ட் பண்ணவர். த வேர்ஜோட ஷோலாம் நடத்தியிருப்பார் நிறைய. என்ன, அவர் வந்து ரொம்ப பழைய ஆளவர். அவருக்கு வந்து எக்கச்சக்க டேட்டா, அதாவது நம்மலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம ஒன்றும் கிடையாது. அதான் அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். அவர் தான் நம்மளோட குரு மாதிரி. என்ன, அவர்கிட்ட கேட்டால் அவர் இன்னும் நிறைய சொல்லுவார். உண்மைதான். அவருக்கும் குருஸ்லாம் இருப்பாங்க. என்ன, ஆனால் அவர் வந்து போட்டிருக்காரு ட்வீட்டு, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு அவர் போட்டிருக்காரு. நாங்கள் சொல்றதெல்லாம் விடுங்க, நாங்கள் வந்து ஐஃபோனை யூஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த ஆள் வெட்டரன், அந்த ஆள் சொல்கிறான் அப்படின்னா அப்போ அது உண்மையா இல்லையா நீங்களே சொல்லுங்கள். ஆப்பிள் எப்படி இதை அப்ரூவ் பண்ணாங்கன்னு கேட்குறாரு. எப்படா இதை அப்ரூவ் பண்ணீங்க, என்னதுக்கு? இப்போ கிளாஸு ஓகே, எதுக்குன்னு சொல்லுங்கள். இப்போ கிளாசிஃபை பண்ணியிருக்கேன் அப்படின்றீங்க, எதுக்குன்னு சொல்லுங்கடா. இப்போ மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரசிவ் எப்படி இருக்குது அப்படின்னா, மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரசிவ் ஆக்சுவலாக இம்ப்ரூவ்மெண்ட்டு. இது வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டா அப்படின்றதுல எனக்கு கேள்வி வருது. இது எப்படி இருக்குன்னா, எனக்கு புதுசா நான் ஒரு தீம் இன்ஜின் அப்படிதான் இருக்கு. எனக்கு சிம்பியன்ல புதுசா நான் தீம் இன்ஸ்டால் பண்ணிட்டு செம்மையா இருக்கு அப்படின்னு ஒரு 10 நாள் என்ஜாய் பண்ணுவேன். அந்த மாதிரி இருக்கு எனக்கு. இப்போ இதை ஒரு ஆப்ஷனா நீ கொடுத்துருந்த அப்படின்னா நான் அதையும் போட்டுட்டு நான் அது நினைச்சேன், ஐகான் பேக் கொடுங்கடா. நான் வரும்போது வண்டியில நிறைய சொல்ல வந்துட்டு இருக்கும்போது யோசிச்சுட்டு வரேன், பேசாம ஃபாரஸ்ட்ல இருக்கிற தீம் இருக்கு இல்லையா, இது ரெட்ரோன்னு ஒரு தீமா கொடு. சீரியஸா உள்ள போய் நான் எனேபிள் பண்ணேன்னா எனக்கு கீழே டாக்ல இருந்து எல்லாம் ஃபாரஸ்ட் மாதிரி மாறி. ஐயோ, அந்த ரிமைண்டர் ஆப் உள்ள எல்லாம் போய் பார்த்து எனக்கு கதற முடியல என்னால. சீரியஸா ரிமைண்டர் ஆப்ல அந்த லெதர்லாம் கொஞ்சம் கொடுங்க. ஏன்னா நான் அந்த டைம்ல வந்து ஸ்கியோமார்பிசம் வந்து சப்போர்ட்லாம் பண்ண மாட்டேன். ஏன்னா ஆஸ் அ டிசைனர் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் மெட்ரோ யூஐ தான் நான் சப்போர்ட் பண்ணேன். இப்போ கூட மீம் ஓடிக்கிட்டு இருக்கு பாத்தீங்க, மெட்ரோ யூஐ லெஜெண்டரா. இன்னைக்கு எல்லாரும் நீங்க தான் சார். ஆமா, நீங்க என்ன ஓடிட்டு இருக்கு? ஆப்பிள் போனை வந்து வச்சுக்கிட்டு இந்த பக்கம் சைடுல மெட்ரோ யூஐ காமிக்கிறான். விண்டோஸ் போன்ல என்ன இருக்குன்னு தெரியுமா ப்ரோஸ் உங்களுக்குலாம்? அதுலயும் டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஷன் உண்டு. ஆமா, அதுல டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஷன் கொண்டு போனோம்னு வைங்களேன், என்னன்னா 950 XL இருக்கு, கொண்டு வந்து காமிச்சிருக்கலாம் ஐயா. ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, இந்த விண்டோஸ்லடா நம்ம வந்து இது பண்ண முடியும், சிடியா மாதிரி பண்ண முடியும். பண்ணிட்டா என்ன ஆயிடும்னா, அந்த டைல்ஸ் இருக்குல்ல, எல்லா டைல்ஸும் டைல் டிரான்ஸ்பரண்ட் ஆயிடும். நீ தனியா வந்து உள்ள ஆப்ஷன் போய் டைல வால்பேப்பர் பண்ணலாம். டைல் வால்பேப்பர், அப்புறம் வால்பேப்பருக்கு மேல டைல் அப்படி வைக்கலாம் பண்ணலாம். இதை தாண்டி இன்னொன்னு என்ன பண்ணி வச்சிருந்தாங்கன்னா, நான் லூமியா 800ல ஃபிளாஷ் பண்ணேன். அந்த லூமியாவே ஃபிளாஷ் ஆகி கிடக்கு இப்ப. ஓகே, அது எப்படி இருக்கும்னா டைலே டிரான்ஸ்பரண்ட் ஆயிடும். வேற லெவல். அதுல இருக்க கிளாக் அதெல்லாம் மட்டும் தெரியும்டா. கான்டாக்ட் வருது, கான்டாக்ட் இமேஜ் மட்டும் ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு கிளாஸ் லேயர் ஸ்லாப் மேல கான்டாக்ட் வந்துட்டு போகும். அதுவும் லைவா சுத்திட்டு இருக்கும். நீ சொன்னவன தான் நம்ம எல்லாரும் அந்த மீம் போட்டாங்களே, அதை பத்தி பேசியே ஆகணும். விண்டோஸ் விஸ்டாவோட ஏரோ யூஐ இப்பெல்லாம் ஒண்ணுமே இல்ல. விண்டோஸ் விஸ்டா பாருங்க,
கிராஃபிக் கார்டு இருந்தா தான் ஒர்க் ஆகும் இப்பலாம் பேசுறாங்க. இல்ல அது ஒரு பாயிண்ட் உண்மைதான். கிராஃபிக் கார்டு இருந்தா தான் ஒர்க் ஆகும் உண்மை. ஆமா அந்த ஏரோ யூஐ வந்து மினிமம் நான் அப்ப கேட்டேன்டா விஸ்டா போடலாமான்னு கேட்டுட்டு இருந்தேன். ஏன்னா என்கிட்ட தான் ஜிபியூவே கிடையாது. அப்ப என்ன சொன்னாங்கன்னா 256 MB இருந்தாதான் பேசிக்கா ரெண்டர் ஆகும். ரெக்கமெண்டட் ஆக்சுவலா 512 MB கிராஃபிக் கார்டுன்னாங்க. ஆமா அப்பவே அது என்ன ஏரோ கிளாஸ் யூஐ இதே மாதிரி தான், இதே மாதிரி ஒரு கிளாஸ் யூஐ. ஆனா இவங்க வந்து ஒரு பபுள் மாதிரி பண்ணிருக்காங்க. அவங்க வந்து ஒரு கிளாஸ் தட்டு மாதிரி பண்ணிருப்பாங்க. அந்த கிளாஸ் நவுத்தினா வந்து ஒரே பிளேட்ல நீங்க அந்த விண்டோஸ் எல்லாம் நவுத்துற மாதிரி இருக்கும். இதுல ஹைலைட் என்னன்னா விண்டோஸ் விஸ்டால வேற என்னலாம் இருந்ததுன்னா அப்பயே டெஸ்க்டாப்ல விட்ஜெட்ஸ் இருந்தது. ஆமா ஆமா இதெல்லாம் எடுத்து போட்டிருந்தேன் காண்டாகி. கிளாஸ் யூஐயா எஸ்பிபி ஷெல்லு. ஆமா எஸ்பிபி ஷெல்லு நோக்கியா சிம்பியன் சீரிஸ் 60 லான்ச்சர் அதுலயே யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் நம்ம. ஆமா 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 நாங்கலாம் டிரான்ஸ்பரண்ட்ல யூஸ் பண்ணி பல காலம் ஆகுது. சோ இத போட்டுருந்தேன். சரியா பாரியா இதோட எவல்யூஷன் மாதிரி தான் எனக்கு HTC சென்ஸ் இருந்தது. இந்த கம்பெனி தான் தூக்கினான் போல இருக்குது. இருக்கலாம். என்ன ஐகான்ஸ் இது கிளாஸ் ஐகான்ஸ்னு சொல்லிட்டு ஆண்ட்ராய்டுக்கு இதெல்லாம் இருக்கு ஆல்ரெடி. ஓ இதெல்லாம் ரொம்ப வருஷம் முன்னாடியே இருக்கு. ஆமா ஆமா நான் இது வந்து இதுல தேடும்போது ஆண்ட்ராய்டு நியான் ஐகான்ஸ்லாம் யூஸ் பண்ணிருக்கேன். இது கிளாஸ் இருக்குல உனக்கு டைம்ஸ்கேப் UI. எஸ் ஆஃப் கோர்ஸ். அது என்னது சோனி எக்ஸ்பீரியா மினில தள்ளினீங்கன்னா கிளாஸ் டிரான்ஸ்பரன்சிங்க உங்களோட போட்டோஸ்லாம் வந்து ஒரு கிளாஸ் ஃப்ரேம்ல தள்ள முடியும். நிறைய பேருக்கு அதெல்லாம் தெரியல. நான் என்ன பண்றது, இது வந்து சிம்பியன் பெல். அதுல நான் வந்து இந்த இது போட்டிருந்தேன்ல. கரெக்ட் சிம்பியன் பெல் பண்ணலாம். ஆமா டிலைட்டோடதுல வந்து ஃபுல் கிளாஸ் UI. கரெக்ட். அப்போ எனக்கு எப்படி இருந்ததுன்னா இதெல்லாம் பார்த்துட்டு இதனாலதான் நம்ம அடிக்கடி ஏதாவது சொல்லுவோமா, இந்த பசங்க என்ன நினைச்சுக்கிறானுங்கன்னா நம்ம ஏதோ வன்மத்தை கேட்கறோம்னு நினைச்சுக்கிறாங்க. நினைச்சுக்கோங்க, போக போக புரியும். ஆமா நான் காலையில என்சி பாக்குறேன். என்சி பார்த்துட்டு WWDC முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நியூஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படின்னு ஸ்கிப் பண்ணி பாக்குறேன். ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டா ஐபேட் மேக் மாதிரி ஆயிடுச்சு. என்ன அப்புறம் இவனுங்க கிளாஸை போட்டானுங்க எல்லாத்தையும். இது தவிர வேற எதுவும் அப்டேட் இல்லையாடா எதுவும் இல்லை அப்டேட்டு. எல்லா இடத்துலையும் கிளாஸை போட்டுருக்கானுங்க. அதை பற்றியே எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. கிளாஸ் பார்த்தீங்களா கிளாஸ் பார்த்தீங்களா கிளாஸ் பார்த்தீங்களா. டேய் எதுக்குடா கிளாஸு, ஏன் பண்ணீங்கன்னு சொல்லுங்கடா. ஏதாவது கான்செப்ட் லாஜிக் ஏதாவது இருக்கா? நானே அவங்களுக்கு கொடுக்குறேன் லாஜிக்கு. விஷன் ப்ரோவில் இருக்கிற யூஐ மாதிரி எல்லா இடத்துலையும் யூஐ வரணுன்றதுக்காக பண்ணியிருக்காங்க. அதை கூட உனக்கு சொல்ல. நீங்கள் சொல்லுங்கள் என்ன லாஜிக்கில் இவனுக்கு வந்து இதை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. சும்மா ஐ கேண்டிக்கு வந்து யூஐலாம் மாற்றினா அது ஒரு தீம் தானே. தீமாக கொடுத்துருக்கலாம்ல. தீமா கொடுக்காம ஒரு OS அப்டேட்னு 10 GB என்ன டவுன்லோட் பண்ண வச்சு. ஐயோ உனக்கு 10 GBடா. 16 சீரிஸ் வச்சிருக்கவங்களுக்குலாம் 16 GB 15 GB கேள்விப்பட்டேன். 16 GB வச்சிருந்தா கூட உனக்கு 16 GBடா. எனக்கு அது புரியவே இல்லை. 15 GB அப்படின்னு இருந்தது. 15 GBக்கு அப்டேட் நான் ஒன்று ஞாபகம் இருக்கா? 16 GB ஃபோன் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தவங்களுக்குலாம் இப்போ 16 GB அப்டேட் கொடுத்தா. இப்படிதான் நோக்கியா டவுன்ஃபால் நடந்துச்சு, இப்படிதான் பிளாக்பெரி டவுன்ஃபால் நடந்துச்சு. அதனால நாங்கள் வார்ன் பண்றோம் ஆப்பிள், நீங்களும் இதே பாதையில போகாதீங்க. அப்படியே மொத்தமா அமெரிக்காவையும் கூப்பிட்டு டவுன்ஃபால் கூப்பிட்டு போயிருவீங்க நீங்க. 3 trillion இவங்க கம்பெனி. இப்ப பாரு அது 3 trillion மாதிரி தெரியல. எனக்கு 3 trillion பாக்குற வேலையா? சரி அதெல்லாம் விட்டோம், எல்லாத்தையும் பேசிட்டோம். ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் காமெடி பீஸா ஒன்று கிடைக்கு. என்ன ஒரு பேப்பர் ஒன்று ரிலீஸ் பண்றானுங்க இவனுங்களால ஓன் ஏஐ பண்ண முடியலன்ற அந்த குறைய தீர்க்க ஒரு பேப்பர், ரிசர்ச் பேப்பர் ஒன்று ரிலீஸ் பண்றானுங்க. இப்போ இருக்கிற ஏஐலாம் வேஸ்ட்டுங்க அப்படின்னு. ஸோ அதனால ஆப்பிள் டவுன்ஃபாலில் போயிட்டு இருக்கு. இட்ஸ் அ கிளியர் வார்னிங். நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து பேசுகிறோம், வன்மெல்லாம் கிடையாது. பியூர்லி டேட்டா. நீங்களே பார்த்துருக்கீங்க பழைய யூஐ எப்படி இருக்குன்னு உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறதுக்கான சான்சஸ் கம்மி. ஏன்னா அது உடனே மாற்றிட்டானுங்க அவனுங்க அப்டேட்டை கொடுத்து. iOS 7ல போட்டு எல்லா ஃபோனையும் தலையில போயிடுச்சு. எல்லா ஃபோனையும் மாற்றிட்டானுங்க அப்டேட் கொடுத்து. இப்போ நீங்கள் ஆக்சுவலாக iOS 6 எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எய்தர் நீங்கள் வந்து iPhone 4 3GS வாங்கினா தான் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆமாம் ஆமாம். 4 வந்து ஆக்சுவலி iOS 7 கம்பேட்டபிள். ஆமாம். அதனால சில இதில் iOS 7 இருந்ததுன்னா இப்போ போயிட்டு எங்கேருந்து நீங்கள் ஃப்ளாஷ் 4S வச்சுட்டு இருந்தது iOS 7 போட்டதுனால எவ்வளோ ஸ்லோவாகி அசிங்கமாக போச்சு அந்த ஃபோனு. ஸோ இந்த மாதிரியான பெயின்லாம் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இது இன்னும் கூட டெவலப்பர் பீட்டா. அதுவும் அதனால இப்படிதான் இருக்கும். நான் கொடுக்குற ஃபீட்பேக்லாம் அவனுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவானுங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல இந்த டவுன்ஃபால்ல போயிட்டு இருக்கிற கம்பெனி அதெல்லாம் பண்ண மாட்டானுங்க. அப்படி பண்ணானுங்க அப்படின்னா கண்டிப்பா நாங்க இன்னொரு வீடியோல வந்து பாராட்டுறோங்க. கண்டிப்பாங்க.